உண்மையான மக்களாட்சி அப்படின்னா என்ன? அதாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சிகள் இருக்குது. நிறைய சுயேட்சையில் நிற்கிறாங்க. ஆனால் அவங்க யாருன்னு வெளியே மக்களுக்கு தெரியறது கிடையாது. அதிகமான பப்ளிசிட்டியான கட்சிகள், அந்த கட்சியில் யாருன்னாலும் அந்த கட்சிக்காக ஓட்டு விழுகுது அவங்களுக்கு. ஸோ இதில் அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது எப்படி மக்களுக்கு தெரியும்? அவங்க எந்த மாதிரியான சமூக சேவைகள் அந்த மாவட்டத்துக்கும் தொகுதிக்கும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஸோ பார்த்திங்கன்னா இதில் எப்படி உண்மையான ஒரு பயன் அப்படிங்கிறது மக்களுக்கு கிடைக்கும்? ஸோ இது இல்லை உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா உண்மையான மக்களாட்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாப்புலர் கட்சி, ஏன்னா மக்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாப்புலர் கட்சியிலையும் பார்த்திங்கன்னா அது பார்த்து ஓட்டு போடுறாங்க. சுயேட்சையில் நிற்கக்கூடிய நிறையா சமூக நல நிபுணர்கள், சமூக ஆர்வலர்கள் அவங்களுக்கெல்லாம் அவங்களோட பப்ளிசிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள் அந்த தொகுதியில் எம்எல்ஏவோ அந்த ஒரு தலைவராக வரும்போது அது உண்மையான ஒரு செயல்பாட்டு திறனான ஒரு உண்மையான மக்களாட்சியாக இருக்கும். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாப்புலாரிட்டியான கட்சிகளும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்படிங்கிற சூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அதிகமாக யார் மக்கள் நலன் சேவை சமூக ஆர்வலராக இருந்து நல்ல ஒரு சமூகத்துக்கான ஒரு செயலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அவள் பப்ளிசிட்டியை வச்சு ஓட்டு கொடுக்குறத விட இந்த மாதிரியான ஒரு மக்களுக்கு நல்ல ஒரு சமூக சேவை அப்படிங்கிறது யார் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் தன்னுடைய தொழிலில் கவனமாக இருந்தாலுமே செயலில் பார்த்திங்கன்னா இறங்கி நிறைய பேர் தன்னுடைய தொகுதிகளுக்கும் தன்னுடைய மாவட்டங்களுக்கும் தன்னுடைய உட்பட்ட கட்டுப்பாட்டு இதுக்கும் எந்த விதமான ஆதாயம் இல்லாமல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறங்கி வேலை செய்கிறாங்க அவங்களுடைய மக்கள் நலனுக்காக. ஸோ இப்பேற்பட்ட ஆட்களை பார்த்திங்கன்னா அந்த கட்சிக்காரங்க கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் கண்டிப்பாக அப்படி எந்த ஒரு பாப்புலர் கட்சியாக இருந்தாலுமே இந்த மாதிரியான மக்களை சூஸ் பண்ணி அவங்களுக்கு பவர் கொடுக்கணும். அவங்களுக்கு கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணணும். ஸோ கட்சியும் ப்ளஸ் நல்ல ஒரு சமூக நாலேஜ் சேரும்போது தான் உண்மையான ஒரு தொகுதிக்கு உண்டான ஒரு வளர்ச்சி கிடைக்கும். ஸோ இதை விட்டு போட்டு நம்ம சம்மந்தமே இல்லாமல் அந்த ஒரு மக்கள் நலன சேவை எதுவுமே இல்லாமல் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ இல்லாமல் இருக்கிறவங்கள எவ்வளோதான் ஓட்டு போட்டாலுமே அந்த எஃபெக்டிவான ஒரு உண்மையான மக்களாட்சி கிடைக்காது. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு பாப்புலாரிட்டியான கட்சியாகட்டும், எந்த ஒரு பாப்புலாரிட்டியான கட்சியாகட்டும், பார்ட்டி ஏதோ ஒன்று, மக்கள் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு நிபுணர், எந்த ஒரு மனுஷங்க பார்த்திங்கன்னா எந்த ஒரு நபர் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமூகத்துக்கு உண்டான ஒரு செயல்களை இறங்கி செயல்படுத்துகிறாங்க, நல்ல ஒரு அதிகமான சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க. இப்போது ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சீட்டே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் லிஸ்ட்டு எடுத்து அதை லிஸ்ட்டு வச்சு தான் கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா நம்ம உண்மையான மக்களாட்சி, மக்களுக்கு உண்டான ஆட்சி அப்படின்னு எஃபெக்டிவாக வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது பொதுவாக அவங்களுக்கு பப்ளிசிட்டியான ஃபிகர்ஸை சூஸ் பண்ணாமல் அதிகமாக யார் சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க, நல்ல விதமான ஒரு சோஷியல் இன்வால்மெண்ட்டில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு சீட் கொடுக்கணும். ஸோ அவங்களோட சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் கட்சியோட பப்ளிசிட்டி சேரும்போது நல்ல எஃபெக்டிவான வெற்றி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இவங்க மாதிரி ஆளுங்க அந்த தொகுதிக்கு அந்த ஒரு சமூக ஆர்வலர்களோ சமூக நலன் நிபுணர்களோ வரும்போது பார்த்திங்கன்னா அந்த தொகுதிக்கு உண்டான வளர்ச்சிகள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையான மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறது. அந்த ஒரு தொகுதியோ மாவட்டத்துக்கு உண்டான அந்த ஒரு சேவைப்பாடுகள் ரொம்ப தெளிவாக இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதுதான் உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான நெக்ஸ்ட்டு வர எலெக்ஷன்ஸ் ஆகட்டும், இது மாதிரி ஆகட்டும், சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது சமூக நலனான ஒரு செயல்கள் இறங்கி செஞ்சுக்கிறவங்க அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான தொகுதிகளில் அவங்கள சூஸ் பண்ணி அவங்கள பார்ட்டிஸ் கேண்டிடேட்டை சூஸ் பண்ணணும்.
அவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும். ஸோ எப்படி தன்னிச்சையாக நிறைய பேர் நிற்கிறாங்க சுயேட்சையாக. சுயேட்சை நிறைய பேர் நின்னா கூட வந்து பப்ளிசிட்டி கிடைக்கிறது கிடையாது. மக்களுக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி இவங்க நிற்கிறாங்க அப்படின்ட்டு தெரியறதில்ல. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா சைன் எதிராக அதிகமாக சைன் ஆகுது அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா கட்சி அப்படிங்கிறது வந்து பாப்புலாரிட்டின்னு கட்சிகள் இருந்தால் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ இந்த மாதிரியான பவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட்டிஸ் தான் வந்து இந்த பார்ட்டிஸ் கட்சிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூஸ் பண்ணணும். பப்ளிசிட்டி அண்ட் ஃபிகரை சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்க, சமுதாய நலனுக்கு உண்டான சேவைகளை வந்து செய்கிறவங்க தொகுதியில் இந்த மாதிரியான பர்சன்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு சீட்டு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஜெயிச்ச உடனே ப்ளஸ் கட்சியோட பேரும் அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஜெயிக்கும்போது அந்த தொகுதி உண்டான ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும், தெளிவாக இருக்கும். நல்ல எஃபெக்டிவான ஒரு அவங்க பவர் இல்லாமல் அவ்வளோ தூரம் நல்ல சோஷியல் ஆக்டிவிட்டீஸை பண்ணுவாங்க. நல்லா பவராக இருக்கும்போது வந்து ரொம்ப அதிகமாக அவங்க எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஸோ இதுதான் உண்மையான ஒரு மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல ஆட்சியை வழங்கும், உண்மையான மக்களாட்சியாக வந்து திகழும். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ்நாடு கட்சிகள் இதை அப்டேட் பண்ணிக்கணும். நிறைய வெளிநாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரண நிறைய விதமான ஒரு அமைப்புக்கு உண்டான ஒரு சீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை பார்க்குறாங்க. ஸோ மக்களை வந்து ஆளக்கூடியவங்க, மக்களோட பிரதிநிதியாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களோட வந்து பிரதிநிதியாக வைக்கும்போது அது மக்களுக்கு உண்டான சேவைகள் வந்து குவாலிட்டி ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும், தெளிவாக இருக்கும், அது ஸ்பீட் எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப அவங்களோட சேவை. ஸோ இதுதான் உண்மையான மக்களாட்சியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு திகழும்னு நான் நம்புகிறேன். ஸோ இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கட்சிகள் பார்ட்டிஸ்க்கு வந்து நான் சஜஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இனிமேல் எந்த தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நல்ல செல்வாக்கான ஆளுங்க, நல்ல ஒரு பாப்புலேட்டட் ஃபிகர்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் யார் அதிகமாக ஈடுபட்டிருக்காங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணி அவங்கள பப்ளிக் ஃபிகர் ஆக்கி அவங்களுக்கு அவங்க கூட வந்து பார்ட்னர்ஷிப்பாக அவங்க சுயேட்சைனா கூட அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பாக வந்து அலைன்ஸ் பண்ணி நின்னாங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மக்களாட்சி வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து உருவாகும். இன்ஃபேக்ட் வந்து இதை வந்து நீங்கள் கட்சியே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி யாரை வந்து கேண்டிடேட்டாக சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து மக்கள்கிட்டே ஒப்படைக்கலாம். மக்கள்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எங்களுடைய கட்சிக்கு வந்து இந்த மாதிரி தொகுதியில் வந்து நாங்கள் சூஸ் பண்ண போகிறோம், யாரை சூஸ் பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு வந்து மக்களே வந்து ஆப்ஷன் சொல்ல வைக்கலாம். ஸோ மக்களே தேடி வந்து இந்த ஆப்ஷன் கொடுக்கட்டும். நிறைய சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறவங்களாகட்டும், நிறைய சமூக ஆர்வலர்களாகட்டும், அவங்களுடைய பேர் வந்து மென்ஷன் ஆகட்டும். இல்லை இன்ஃபேக்ட் நீங்களே வந்து லிஸ்ட்டை போட்டு வந்து அதை மென்ஷன் பண்ணலாம். மக்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து உங்களோட கட்சியோட கேண்டிடேட்டாக வந்து நீங்கள் அறிவிக்கலாம். ஸோ மக்களோட சூஸ் பண்ண பர்சன்ஸ் தான் கேண்டிடேட்டாக வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆளுங்க ஜெயிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இதை நீங்களே சூஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஆளுகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக ஈடுபடுவாங்கன்னு தெரியாது, இது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நான் பரிந்துரைக்கிறது என்ன அப்படின்னா, உண்மையான மக்களாட்சி வந்து மக்களுக்கு வேணும். அப்போ அதை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உண்மையாக மக்களுக்கு வந்து அடிமட்டத்துலேருந்து கட்சிக்கு சேவை பண்ணுறதை விட மக்களுக்கு சேவை பண்ணுறாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கு வந்து சீட்டு கொடுக்கணும். அவங்கள தேடி பிடிச்சி அவங்கள வந்து கேண்டிடேட்டாக வந்து மக்கள்கிட்டயே அவங்க யாருன்னு கலந்தாய்வு செஞ்சு அதை லிஸ்ட் எடுத்து அவங்கள நாங்கள் சூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து கட்சியை சூஸ் பண்ணணும். அப்படி சூஸ் பண்ணாங்கன்னா அப்படி எந்த கட்சி சூஸ் பண்ணி ஆட்சி அமைக்குதோ அந்த ஒரு கட்சியோட வேல்யூ எஃபெக்டிவாக இருக்கும், அந்த ஜெயிக்கக்கூடியவங்களோட இது ஸ்பீடாக இருக்கும். அந்த கட்சியோட பேர் யூஸ் பண்ணி ஜெயிக்கும் போது பார்த்திங்கன்னா ஈஸியாக இந்த சமூக ஆர்வலர்கள் ஈஸியாக ஜெயிப்பாங்க. சமுதாயத்துக்கு உண்டான அந்த தொகுதிக்கு உண்டான சமூக வளர்ச்சி அந்த அதிகமாக இருக்கும். உண்மையான ஒரு மக்களாட்சியாக உண்மையான மக்களுக்கு உண்டான ஒரு பிரதிநிதியாக வந்து இருப்பாங்க. ஸோ இது நான் வந்து தமிழ்நாடு கட்சிகளுக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜி வந்து நான் இப்போ பரிசீலனை செய்கிறேன். இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் கோயம்புத்தூர், வணிக மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக நலம் திட்டமிடல் நபர். நன்றி, வணக்கம்.